அனைவருக்கும் வணக்கம். எல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அக்ஷய திருதியை. இந்துக்களுக்கு எப்பயுமே மாதம் மாதம் ஒரு பண்டிகை வந்துருங்க. ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்துருங்க. அந்த மாதிரி சித்திரை முதல் பகுதி இல்லைன்னா கடைசியில் வரக்கூடிய ஒரு திருநாள் தான் அக்ஷய திருதியை. இந்த அக்னி நட்சத்திர வெயிலில் கொண்டாடக்கூடிய ஒரே இது இந்த அக்ஷய திருதியை தாங்க. இது குபேர யோகம் தரும் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜைனர்கள் மற்றும் இந்துக்கள் இருவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்றது இன்னைக்கு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. நான் இந்துக்கள் பண்டிகை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது ஜைனர்களும் கொண்டாடுறாங்களாம். அக்ஷயா அப்படின்னா எல்லையற்ற, எப்போதும் குறையாது அப்படின்றது தான் பொருள். அதனால தான் இந்த திருநாளில் நம்ம எப்பயும் வீட்டில் குறையாது இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குகிறோம். இப்போது விஷ்ணுவோட அவதாரங்கள் எத்தனை? 10. அப்போ விஷ்ணுவோட அவதாரங்களில் 10 அவதாரங்கள் இருக்குது. அதில் 6வது அவதாரமான பரசுராம அவதாரம் இந்த நன்னாளில் தான் நடந்திருக்கு. இதனால் இந்த திருநாளை பரசுராம் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பரசுராம ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிவபெருமான் பிச்சைக்காரன் வேடம் அணிந்து அன்னபூர்ணி தாய்கிட்ட உணவு யாசிப்பதாகவும் இந்த திருநாளை சொல்கிறாங்க. அதனால நம்ம இன்னைக்கு யாருக்காவது தான தர்மம் பண்ணோம் அப்படின்னா அது கடவுளுக்கே போய் சேர்ந்ததாக அர்த்தமாங்க. அப்புறம் கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கை நதி எங்கே இருக்குது? வட மாநிலங்களில் இருக்குது. அதாவது காசிக்கு சென்றாலே கங்கையில் நீராடிட்டு வரணுன்றது தான் உண்மை. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை தான். அப்போது இந்த புனித நதியான கங்கை நதி இந்தியாவுக்கு வந்த பூமிக்கு வந்தது இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நன்னாளில் நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றியை அப்படின்னா அது நம்மக்கிட்ட நிலை பெற்று இருக்குமா. அதனால தான் இந்த திருநாளில் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். எல்லாருமே தங்கத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்க. எல்லாருமே 1 கிராம் அல்லது 100 மில்லி தங்க காயினை கூட வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி வசதிகள்லாம் வந்துருச்சு. அப்படி தங்கம் வாங்க இயலாதவங்க வீட்டில் உப்பு மஞ்சள் வாங்கி வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். நம்மளோட அந்த சுப பொருட்கள் அப்படின்னா உப்பு மஞ்சள் பருப்பு அரிசி இவ்வளோ தானேங்க. இதை வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம். அன்னைக்கு நம்மளுக்கு தெய்வத்துக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரசாதத்தை செஞ்சு அதை நம்ம காக்கைக்கு கொடுத்துட்டாலே அது ஒரு பெரிய பலன் தான் நமக்கு. அன்னைக்கு பள்ளியை நம்ம கண்ணிலேயே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் யாரெல்லாம் காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்கள். இந்த பழக்கத்தை நான் எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இங்கே சாப்பாடு ஆக்கின உடனே கண்டிப்பாக காக்கத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் ஹோட்டல்லையும் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்க, இந்த அக்ஷய திருதி நன்னாளில் எல்லோரும் அவங்கவுங்களால முடிஞ்சதை வீட்டில் வாங்கி சேமித்து வச்சுக்கோங்க. என்றும் குறையாத செல்வம் எல்லார் வீட்லேயும் இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.